அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், முருங்கை இலை, வேப்ப இலை எல்லாமே போட்டு ஊற வச்சு ஒரு வாரம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் மேலே தெளிக்கணும்னு சொல்கிறீங்க, தெளித்து ஏதாவது பூச்சி விரட்டுறதுக்காக மேலே தெளித்து விடலாம், வேருக்கும் கொடுத்து விடலாம். அதில் இருக்கிற இலை தழைங்கள்லாம் அப்படியே கொட்டிடுச்சு, இதிலே வந்துச்சு பண்ணி எல்லா செடிங்களுக்கும் நம்ம கொடுக்கணும். இதில் பாருங்கள், இந்த கொய்யா இலை எல்லாம் இருக்குது. இதில் கொய்யா இலை ப்ளஸ் அரிசி கழுவும் தண்ணி எல்லாம் இருக்குது. இப்போது செடிங்களுக்கு கொடுக்கணும். இப்போது எல்லா செடிங்களுக்கும் மேலே தெளித்து விடணும். இதெல்லாம் தெளித்து விடலாம், வேருக்கும் கொடுத்து விடலாம். அவ்வளோ நுண்ணுயிர் பெருக்கம் உருவாகும். நல்லா பூ காய் எல்லாம் நல்லா பூக்கும். இப்போது நீங்கள் இதை மொண்டு வச்சுருக்கேன் இல்லைங்களா, இதை நீங்கள் இதில் எந்த தண்ணியும் ஊற்றவே தேவை கிடையாது. அப்படியே எல்லா செடிங்களுக்கும் தெளித்து விட்டுட்டு வந்துடுங்க. இந்த இலை சுருட்டல் நோய் இருந்து அது போயிட்டு இப்போது புது தளிர் வந்துட்டுருக்கு பாருங்கள். இது மேலெல்லாம் இப்படி இதை எடுத்து இப்படி தெளித்து விடுங்க. எல்லா செடிங்களுக்கும் தெளிங்க. அப்புறம் பாருங்கள், உங்களுக்கு ஏதாச்சும் பூச்சி தொந்தரவே இருக்காது, அது பாட்டுக்கு போயிடும். இப்படி வேர்க்கும் கொடுங்க. எல்லா செடிங்களுக்கும் இது மாதிரி எல்லா செடிங்களுக்கும் சாம்பல் போட்டதுனால சுத்தமாக போயிடுச்சு. இப்போ இனிமேல் தளிர் தான் வரும். நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இப்படியெல்லாம் வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா. அந்த செடி எப்படி இருந்ததை பார்த்தீங்க, அப்படியே குட்டியாக மடிஞ்சிருந்ததை பார்த்தீங்க. இப்போ நல்லா வருது பாருங்கள். மெயினாக இதை ஊற்றணும். இந்த தண்ணியை வேருக்கு ஊற்றினா அவ்வளோ செடிங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து. இது பார்த்திங்களா, இந்த இப்படி இருக்குது பாருங்கள். காஞ்சி போச்சு, குருத்து மட்டும் காஞ்சி போச்சு பார்த்தீங்களா. இதெல்லாம் நல்லா இருக்குது வச்சு. அதனால் நான் நேற்றே கட் பண்ணிட்டுருப்பேன். உடனே இந்த மாதிரி இருந்தால் உடனே விட்டு வைக்கவே வைக்காதீங்க. இது பாருங்க, இது மாதிரி கட் பண்ணி எடுத்து தூக்கி போட்டுருங்க. இந்த இடத்துல கொஞ்சம் கருப்பாக தெரியுது பார்த்தீங்களா, இந்த கருப்பு தான் அப்படியே ஃபுல்லாகி செடியே மொத்தமே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் இதை சுத்தமாக இன்னமும் கட் பண்ணி விட்டுடணும். இந்த கருப்பு தெரியாத அளவுக்கு போயிட்டுருக்குது. அவ்வளோ தூரமும் போயிருக்கு, பார்க்கலாம். இல்லைன்னா அந்த கிளையாக கூட கட் பண்ணிடலாம். போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், சுத்தமாக இல்லை, மொத்தம் இந்த கருப்பெல்லாம்